எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் vlog மாதிரி தான். இது வந்து நான் சண்டே எடுத்த வீடியோ. அம்மா தம்பி 2 பேரும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ மதியம் வந்து ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்னு தான் நான் வந்து காலையில் மீதம் இருந்த சாப்பாட்டை இந்த மாதிரி வந்து தாளித்து வச்சேன். இது வந்து ஒன்றுமே இல்லை, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வந்து சுருண்டு வர வரைக்கும் வதக்கிட்டு உப்பு போட்டு சாதம் போட்டு கிளறினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு சைடு டிஷ் எதுவுமே தேவையில்லை, கொஞ்சம் காரம் தூக்கலாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரெடி பண்ண சாதம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பத்தாது. சனிக்கிழமை மதியம் சாதம் வச்சதில் கொஞ்சம் மீதியாச்சு, வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு அந்த மாதிரி ரெடி பண்ணேன். ஸோ எல்லாத்துக்கும் பத்தாது, அதனால் மறுபடியும் கொஞ்சம் உப்புமா வந்து ரெடி பண்ணேன். உப்புமா வந்து எல்லார் வீட்லேயும் செய்கிற மாதிரி தான். நான் ஸ்பெஷலாலாம் வந்து எதுவும் செய்யலை. வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய் போட்டு வதக்கிட்டு தண்ணி அளந்து ஊற்றி ரவை போட்டு கிளறினேன், அவ்வளோதான். தம்பி அம்மா ஊர்லேருந்து வந்தனால லேகன் வந்து காலையில் சாப்பாடு என் தம்பி கூட தான் வந்து உட்காந்து சாப்பிட்டான். அவனுக்கு வந்து இந்த டிஃபன் ஐட்டம்ஸ் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து காலையில் டிஃபன் கொடுத்து பழக்கிட்டேன். நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதமாக தான் வந்து டிஃபன் சாப்பிட்றேன். அதுக்கு முன்னாடி வரையுமே சாதம் தான் சாப்பிட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து டிஃபன் சாப்பிட மாட்டாங்க. நான் பாப்பா வந்து டிஃபன் சாப்பிடுவோம், மற்றவங்க எல்லாருமே வந்து சாதம் எடுத்துக்குவாங்க. ஸோ நான் சாப்பிடும்போது அப்படியே லேகனுக்கும் கொடுத்து பழகினேன், அவனும் சாப்பிட்டு பழகிட்டான். காலையில் சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சரி எண்ணெய் வச்சு குளிக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கிண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய்யும் விளக்கெண்ணையும் எடுத்துட்டேன். உங்களோட முடி லென்த்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து 2 எடுத்துக்கோங்க, சரி சமமான அளவில். இது வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் வந்து சொல்லுவாங்க. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அந்த கிண்ணத்தை உள்ளே வச்சு அந்த எண்ணெய் வந்து இலகி வர வரைக்கும், அதாவது லைட்டாக சூடாகிற வரைக்கும் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிக்கு உடச்சிக்கோங்க. ஏன்னா சிக்கோட நீங்கள் வந்து எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிக் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சூடாக அந்த வெதுப்பாக வைக்கிறனால அந்த ரூட்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் சிக் எடுக்கும்போது முடி வந்து அதிகமாக கொட்டும். அதனால் எண்ணெய் தேய்க்கிறதுக்கு முன்னாடியே சிக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கையில் எண்ணெய் எடுத்து நல்லா ஃபிங்கர்ஸ் வச்சு மசாஜ் பண்ணி ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு குளிங்க. சம்மர் டைமில் இந்த மாதிரி அடிக்கடி பண்ணும்போது பாடி ஹீட் வந்து குறையும், நம்மளுக்கும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அம்மா எனக்கு லஞ்ச் ப்ரிப்ரேஷனுக்கு தேவையானதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இஞ்சி தூள் சீவி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குலாம் தூள் சீவி எடுத்து வச்சாங்க. ஸோ நான் இப்போ கிச்சனுக்கு வந்து 2 பொருள் வந்து வாங்கியிருக்கேன். 2மே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஆல்ரெடி வாங்கியிருந்தது டேமேஜ் ஆகிடுச்சின்னு மறுபடியும் இப்போ வந்து வாங்கியிருக்கேன். இன்னொன்று வந்து ரொம்ப நாள் ஆசை அந்த பொருள் வாங்கணுன்னு. ஸோ ஃபைனலாக வந்து வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த சோப் டிஸ்பென்சர் தான். இது ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேன், அது வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகலை நல்லா, அதனால் மறுபடியும் வந்து இன்னொன்று வாங்கியிருக்கேன். ஸோ இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். 2வது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, வீட்டில் வந்து இருக்கிற எல்லா ப்ரெஷர் குக்குமே வந்து அலுமினியத்தில் இருந்தது. ஸோ எப்படியாவது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வந்து நினச்சிட்டே இருந்தேன். ஃபைனலாக வந்து என்னோடய சேலரியில் நான் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து போத் இண்டக்ஷன் அண்டு ஸ்டவ் ரெண்டுக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி சமையல் வந்து நான் இந்த குக்கரை தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா குஸ்காவும் காலிஃப்ளவரும் பேபி பொட்டேட்டோவும் போட்டு கிரேவி. எங்கள் ஊர் கோவிலில் இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டல பூஜை நடந்துட்டுருக்கனால நான்வெஜ் சமைக்க முடியல, அதனால் வந்து வெஜிடேரியன் தான். ஸோ குஸ்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 கப் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். இதை வந்து இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா சுடுதண்ணி வச்சுருந்தேன். காலிஃப்ளவரில் கொஞ்சம் உப்பு போட்டு சுடுதண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம். அடுத்து குஸ்காவுக்கும் கிரேவிக்கும் தேவையான வெங்காயம் மிளகாலாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். குஸ்காவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 15 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சேன். கிரேவிக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கடைசியாக வந்து குஸ்காவில் ஒரு மசாலா வந்து சேர்த்துணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், இந்த 3ஐயும் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு தேவையானதை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து காலி ஆகிடுச்சு. நான் எப்போயாவது காலியானதுக்கப்புறம் இந்த மாதிரி அரைச்சேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணி எடுத்துக்குவேன். ஸ்கூல் டைமில் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம தாளித்து விட்டுடலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இது நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறமா பிரியாணி இலை 2, பட்டை 2, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்க பெரிய வெங்காயம், ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நல்லா பொன்னிற ஆகிற வரை வதக்கிக்கோங்க. ஸோ இந்த குஸ்காவில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறதுக்கு முன்னாடியே தக்காளியை சேர்த்து அது வந்து நல்லா குழஞ்சி வதங்கிடணும். ஸோ இப்போ தக்காளி சேர்த்துட்டு நான் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு சிம்மில் வச்சு வதக்க போகிறேன். ஸோ இந்த அடுப்பில் நம்ம கிரேவி வந்து ரெடி பண்ணிடலாம். கிரேவிக்கு வந்து கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் வரமிளகாத்தூள் வந்து எண்ணெயிலே சேர்த்துக்கிறேன். அது வந்து ஒரு நல்லா கலர் கொடுக்கும். அதனால் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிற ஆகிற வரையும் வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிற ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இந்த ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு ஒரு வாட்டி பெரட்டி விட்டுடலாம் எண்ணெயில். அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை தக்காளி பழத்தை மட்டும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து பெரட்டி விட்டுடலாம். இப்போது காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கடைசியாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து டேஸ்ட்டு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஏற்கனவே வரமிளகாத்தூள் வந்து எண்ணெயில் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு கடைசியாக வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். மூடி வச்சு சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போது இந்த சைட் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடுச்சு. இதில் 2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த குஸ்காவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு எதுவுமே வந்து சேர்க்க மாட்டோம். அதனால் வந்து புதினா கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய சேர்த்திங்கன்னா தான் ஃப்ளேவர்ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய் இந்த 2 சேர்த்து ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் புளிக்காத தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது இதெல்லாம் வந்து ஒரு கிரேவி ஆட்டாக ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம கழிஞ்சு வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி அளவு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸுக்கு 1 கப் ரைஸ்க்கு வந்து 1.5 கப் தண்ணி. நான் 2 கப் ரைஸ் எடுத்துருக்கனால நான் வந்து 3 கப் வந்து தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நான் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மசாலா, அதுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு லைட்டாக வந்து நுரக்கட்டி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து விசில் போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். ஸோ எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் நானும் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் வச்சு குளிக்கும்போது உடம்பு ஹீட்டும் வந்து குறையும். ரொம்ப தலை வேர்க்கறதுனால முடியும் வந்து ரொம்ப கொட்டும். அதனால் அடிக்கடி எண்ணெய் வச்சு இந்த மாதிரி தலை குளிக்கும்போது முடி கொட்டுறதும் கம்மியாகும், உங்கள் பாடி ஹீட்டு வந்து குறையும். ஸோ நான் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டேன். ஸோ சூப்பராக வந்து குஸ்கா ரெடியாக இருந்தது. தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா உதிரியாக வந்து ரெடி ஆகும். ஸோ குஸ்கா, அதுக்கப்புறம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா வெங்காய ரைத்தா, காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் போட்ட கிரேவி. இந்த உருளைக்கிழங்கு வந்து தீரவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் வந்து எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் லஞ்ச் சாப்பிடும்போது மதியமும் லேகனை உட்கார வச்சு அவனுக்கு வந்து நான் லஞ்ச் வந்து ஃபீட் பண்ணி விட்டுட்டு நானும் வந்து சாப்பிட்டேன். லஞ்ச் சாப்பிட்டு மதியம் அம்மா கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை பெண்டிங் இருந்துகிட்டே இருந்தது.
ஸோ இன்றைக்கி அதை பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்து நல்லா எடுத்து வச்சிட்ருக்கேன். நான் வந்து ஒரு 2 பாட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பிளாஸ்டிக் பாட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நான் மணி பிளான்ட் வைக்க போகிறேன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸ் வந்து வைக்க போகிறேன். ஸோ இதுக்கு மண் எடுத்துகிட்டு வரக்கு ரொம்ப சலுப்பாக இருந்தது, அதனால் இவ்வளோ நாள் எடுத்துகிட்டே வரல. ஸோ இன்றைக்கி வச்சே ஆகணும் அப்படின்னு போயிட்டு கீழே இருக்க காட்டில் மண் எடுத்துகிட்டு வந்தேன். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறது, இந்த மணி பிளான்ட் வந்து நீங்கள் எப்படி வந்து வீட்டில் க்ரோ பண்ணுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு. மணி பிளான்ட் வந்து நீங்கள் தண்ணியில் வச்சிங்கனாலும் வளரும், மண்ணில் வச்சிங்கனாலும் வளரும். அதுக்கு வந்து வேர் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மண்ணில் வச்சிங்கனாலும் சரி, தண்ணியில் வச்சிங்கனாலும் சரி, அது வந்து நல்லா வந்து க்ரோ ஆகும். இப்போ வீட்டுக்குள்ளே வைக்கிறீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு 2 நாள் மட்டும் வெயிலில் வச்சு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் செடி அந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி செடி வச்சு தேவையான அளவுக்கு மண்ணும் போட்டு தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸும் அதே மாதிரி தான். அதுக்கும் வேர் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாது. சும்மா ஒரு சின்னதாக ஒரு தண்டு மட்டும் கட் பண்ணிட்டு வந்து அதை வந்து மண்ணுக்குள்ளே வந்து சொருகி விட்டுட்டிங்கன்னா போதும். டேபிள் ரோஸும் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளில் வந்து பூ பூக்கவே ஆரம்பிச்சிரும். ஸோ நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி வச்சேன், இன்றைக்கி போஸ்ட் பண்ணுற அன்றைக்கி பூ வந்து பூத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ அதுக்கும் தேவையான அளவுக்கு மண் போட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தெளித்து மட்டும் விடுங்க, ஃபுல்லாக தண்ணி நிறையா ஊற்றுனீங்கன்னா சீக்கிரம் வந்து அழுகி போயிடும். ஸோ 2 செடியுமே ரெடி பண்ணிட்டேன். செடி ரெடி பண்ணியும் பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக வந்து மண்ணாயிருச்சு. ஸோ கையோட அதே நான் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு செடியை வந்து எடுத்து வச்சிட்டேன். ஸோ இந்த 2 செடியுமே வந்து பார்த்திங்கன்னா நான் விண்டோவில் தான் வச்சுருக்கேன். ஏற்கனவே ஒரு மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ அது பக்கத்தில் என்ன ஃபுல்லாக வச்சா அழகாக இருக்கும் அப்படின்னு 2 பாட் வாங்கிட்டு வந்து நான் வந்து வச்சுட்டேன். ஸோ அன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு கோயிலுக்கு போகிறக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.